வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. அரசு வெளியிடக்கூடிய அனைத்து விதமான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு நிறைய விதமான புதிய அறிவிப்பும் வந்திருக்கு. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் ஏற்கனவே முன்னுரிமை அட்டை பெற்றவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முதியோர் உதவித்தொகை பெறும் நபர்களுக்கு அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில் ரேஷன் கார்டு கிடைக்கும் மக்களே. தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த கார்டுகள் பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச்-ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச்-எஸ் போன்ற வகையில் விநியோகிக்கப்படுகிறது. இதில் பிஹெச்ஹெச் அட்டையை பொறுத்தவரை பொருளாதார நிலையில் மிகவும் குறைவான குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அட்டைதாரர்கள் தேசிய உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறப்பு பொருட்களையும் குறைந்த விலையிலும் பெறலாம். இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் வழக்கமான அரிசி விநியோகம் இருக்கும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக பிஹெச்ஹெச்-ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இந்த வகையான அட்டை வழங்கப்படுகிறது. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில் தான் இந்த ஒரு கார்டு வழங்கப்படுகிறது. விதவைகள், தீராத நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், குறைந்தபட்ச வருமானம் இல்லாத முதியோர்கள், மலைவாழ் குடும்பங்கள் பயன்பெறுகின்றனர். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்ப அட்டை ஒன்றிற்கு தலா 35 கிலோ அரிசி விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. பெரியவர் ஒன்றுக்கு 4 கிலோகிராம், சிறியவர் ஒன்றுக்கு 2 கிலோகிராம். 12 வயதிற்குள் ஒரு குடும்ப அட்டைக்கு குறைந்தபட்சமாக 12 கிலோகிராம் மற்றும் அதிகபட்சமாக 20 கிலோகிராம் வழங்கப்படுகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக என்பிஹெச்ஹெச் கார்டை பொறுத்தவரை குறைந்தபட்ச வருமானம் அல்லது குறைந்த பொருளாதார நிலையில் இல்லாத குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அட்டைகள் மாநில அரசின் சில நலவாரிய திட்டங்களை மட்டுமே பெறுவார்கள். இவர்கள் அரசு தரும் அனைத்து ரேஷன் பொருட்களையும் பெறலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நாலாவதாக என்பிஹெச்ஹெச்-எஸ் எனும் குறியீடு ரேஷன் அட்டை இருந்தால் ரேஷன் கடையில் அரிசியை தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களும் வாங்கலாம் மக்களே. ஐந்தாவதாக என்பிஹெச்ஹெச்-என்சி எனும் குறியீடு இருக்கும் ரேஷன் கார்டுகளுக்கு நியாய விலைக் கடைகளில் எந்த ஒரு பொருட்களும் வாங்க இயலாது. குடும்ப அட்டை நீங்கள் ஏதேனும் ஒன்றிற்காக அடையாளத்திற்கோ அல்லது முகவரி சான்றிற்கோ மட்டுமே வைத்துக்கொள்ள இயலும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் பலரும் அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் திட்டத்தின் கீழ் கார்டு வாங்க விரும்புகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்ட வருவாய்த்துறையின் கீழ் செயல்படும் வழங்கல் அலுவலகத்தில் சார்பில் அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் திட்டத்தின் கீழ் 63,432 ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த ரேஷன் கார்டுகள் மூலயமாக மாவட்டத்தில் 2,46,595 பேர் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுகள் பெறுவதற்கான தகுதி விவரங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் ஏற்கனவே முன்னுரிமை அட்டை பெற்றவராக இருக்க வேண்டியது அவசியமாகும். அன்னபூர்ணா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஏஏஒய் திட்டத்தின் கீழ் வருவாய், அதே நேரம் வறுமை கோட்டிற்கு கீழ் பட்டியல் இடம்பெற்றுள்ள அனைத்து நபர்களும் ஏஏஒய் கார்டு பெற தகுதியானவர்கள். முதியோர் உதவித்தொகை பெறும் நபர்கள் ஏஏஒய் திட்டத்தில் பயன்பெறலாம். விதவை மற்றும் தனிநபராக வசிக்கும் பெண்கள் இந்த ஒரு திட்டத்தில் பயன்பெற முடியும். 40% மேல் ஊனம் கொன்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த ஒரு திட்டத்தில் கார்டு பெற முடியும்.
குடிசை வாழ் மக்கள், குடியிருப்பு அற்ற மக்கள் போன்றோருக்கும் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் கார்டுகளை பெறலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஏஏஒய் ரேஷன் கார்டுகளை பொறுத்தமட்டில் அரிசி மற்றும் கோதுமை சேர்ந்து ஒருங்கிணைந்த உரிம அளவாக 1 முதல் 7 வரையிலான உறுப்பினர்களை கொண்ட ஏஏஒய் வகை குடும்ப அட்டைகளுக்கு 35 கிலோ தொடர்ந்து கூடும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தலா 5 கிலோ வீதம் கணக்கிட்டு வழங்கப்படுகிறது மக்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.